ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்டயோ போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போ ரொம்ப மனசு அழுத்தமாக இருக்கோ, இல்லை எதுவுமே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம இருக்கோ, இல்லை நம்ம சொன்னதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு மாதிரி ஒரு பிளாபரிங் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லையா? சொன்னதையே சொல்லிகிட்டே ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுலேருந்து அதை நம்ம ப்ராசஸே பண்ண முடியாமல் அப்படியே சுரண்டிகிட்டே இருக்கும் நம்ம மனசில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்காது, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிந்தனையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கவுன்சிலரோட உதவி நம்மளுக்கு தேவை. ஸோ கவுன்சிலர்கிட்ட போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம போகணும் கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் நிஜமாவே ஃபீல் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு சொல்யூஷன் வேணும், எது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டு போனீங்கன்னா அந்த கவுன்சிலருக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஸோ எப்போதுமே நினச்சிக்கோங்க, உங்களால் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அம்மா அப்பா யாராவது இருக்கலாம், அவங்கள்ட்ட சொல்லியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியோ சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுனா ஒரு தேர்ட் பர்சன், ஸோ ஒரு கவுன்சிலர்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்க இன்னொரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்களும் சேர்த்து எடுத்துக்கலாம்.